ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆழ்வார்குறிச்சி மாரநாதா சபையில் இருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்துல ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்காக சென்று இருக்கும்போது, அந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தார். அதைத்தான் பிரசங்கமாக தயாரித்து உங்கள் மத்தியிலே சுருக்கமாக பேச விரும்புகிறேன். இன்றைய காலகட்டத்துல பிசாசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி நுழைகிறான் என்று கேட்டா, மெல்ல மெல்ல நுழைகிறான். அவன் மெல்ல மெல்ல உள்ள வருகிறதுனால தன்னுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அநேகருக்கு தெரியாம இருக்கிறது. எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மெல்ல மெல்ல உள்ள வருகிறான் என்று சொல்லி 2 வேத பகுதியை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தை நல்லா தான் படைச்சிருந்தார். ஆனா அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவன் உள்ள நுழைஞ்சதுனால, ஏவாள் சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு இணங்குனதுனால, அது அப்படியே அவங்கள தோட்டத்தை விட்டு வெளியே கொண்டு போயிட்டு. இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டா சத்துரு மெல்ல மெல்ல உள்ள நுழைஞ்சுதான் சில ஆண்டுகளுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை விட்டே பிரித்து கொண்டு போகிறான். இன்றைய நாட்களில விசுவாசிகளுடைய வாழ்க்கையில, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி எதனால நுழைகிறான் அப்படி சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் அதில் உள்ள 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்கள் செய்யும் ஆராதனைகளிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்சத்தினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அதாவது முதல்ல பிசாசு எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள நுழைகிறான் கேட்டா, காணாதவைகளில நம்ம கவனம் செலுத்துவதனால பிசாசு உள்ள நுழைகிறான். இங்க இந்த கொலோசியர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அதாவது காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல பாருங்க, ஒரு பொருள் நம்மள்ட்ட இருக்காது. ஏதோ ஒரு காரியத்துக்கு ஜெபித்து கொண்டிருப்போம், அது நமக்கு இருக்காது. உடனே ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய கற்பனையினாலேயே பாவம் செய்துகிறோம், வஞ்சிக்கப்படுகிறோம். தேவன் நமக்குன்னு சொல்லி ஒரு பந்தய பொருளை வைத்திருக்கிறார். ஒரு ஓட்டப்பந்த வீரன் அதை முழு முயற்சியோடு ஓடி முடித்து ஃபர்ஸ்ட் வந்தாதான் அந்த பந்தயத்துக்கான பொருளை கொடுப்பாங்க. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன்ல வரக்கூடிய எல்லா போராட்டத்தையும் நம்ம தாண்டி போனாதான் நமக்கு சொல்லி அந்த பந்தய பொருளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனவே நம்முடைய பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு, அந்த பந்தய பொருளை இழந்துடாதபடிக்கு நம்ம யாரு வஞ்சித்து விடக்கூடாதுன்னு சொல்லி கவனமாக இருக்கணும். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல எது இல்லையோ அதை தான் பிசாசு நம்மளை காமிச்சு உள்ள வந்துடுறான். உள்ள வந்து நம்முடைய ஆயுட்சக்கரத்தையே தீ வைத்து கொளுத்துனது போல மாறிவிடுகிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16 23 வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால், ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி ஒரு சர்ரத்துல தலை ரொம்ப மெயின், அதை வச்சுதான் எல்லாமே இணைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல கிறிஸ்து நமக்கு தலையாய் இருக்கிறார். அவரால் தான் எல்லாமே இந்த முழு உலகம் இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாயமான தாழ்மை, தேவ தூதர்களுக்கு சொல்லி செய்கிற ஆராதனைகளை விருப்பம் வைக்கிறது, அது மாத்திரமல்ல காணாதவைகள்ல துணிவாய் நுழைகிறது, தன்னுடைய மாம்ச சிந்தையினால வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும். இந்த மாம்ச சிந்தை வருது பாத்தீங்களா, இதெல்லாம் பிசாசு நுழைகிற வழி. மாம்சத்துல எனக்கு அது இல்லை இது இல்லை, என் வாழ்க்கையில இப்படி சூழ்நிலை நடக்கிறத, என் வாழ்க்கையில இன்னும் நன்மை நடக்கலையே, பிசாசு இப்படிதான் நுழைவான். எவ்வளவு பிரச்சனை தான் சரிதான், தேவன் எனக்கு சொல்லி நல்ல ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம். எனவே நம்முடைய வாழ்க்கையில வீணாய் சிந்தை இருப்போம் என்று சொன்னால்,
நிச்சயமாய் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம செல்ல முடியாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. உலகத்தின் வழிபாடுகளுக்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காது. இரண்டாவதாக, எப்படி ஒரு மனிதனுக்குள்ளாக சாத்தான் நுழையிறான்னு கேட்டா, யூதா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் தமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அதாவது இரண்டாவதாக, பக்தியற்றவர்களின் நுழைதல். இந்த பக்க வழியாய் நுழைந்திருக்கிற பக்தியற்றவர்களை பார்க்கிறோம். இந்த பக்தியற்றவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க நமக்குள்ள வந்து சில காரியத்தை அவங்க சொல்றதுனால நம்முடைய உண்டான பக்தியும் போகிறது. அது பாவத்துக்கு ஏதுவாக நம்மை நடத்துகிறது. அவங்க சிலர் இப்படி நுழைஞ்சிருக்கிறாங்களாம். இன்னைக்கும் நம்முடைய கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்துக்கு பெரிய சத்துரு எது தெரியுமா? பக்தியற்றவர்கள். ஒரு மனுஷன் பக்தியா இருப்பான், பக்தியற்றவன் கூட சேருவானா இவனும் பக்தியற்றவன் தான் மாறுவான். அது மாத்திரமில்ல, இந்த பக்தியற்றவங்க என்ன செய்வாங்கன்னா, புரோஜனம் இல்லாத கேள்விகளை கேட்பார்கள், புரோஜனமற்ற வார்த்தைகளை பேசுவாங்க. இவர்களுடைய பேச்சு வஞ்சகத்தை உருவாக்கும். இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விட மாட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாதுகாப்பு உண்டு. ஆனா மற்றவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமான்னு கேட்டா இல்லை. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே வேளையில ரோமர் 13ஆம் அதிகாரம் 11-14 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே காலத்தை அறிந்தவர்களாய் நாம் செயல்பட வேண்டும். மரித்தவர்கள் நிலைமையில் இருக்கக்கூடாது. பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்கணும். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். ஆனால் இந்த யூதா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவ அவர்கள் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் பக்தியற்றவர்கள். இந்த பக்தியற்றவர்கள் உள்ள நுழைஞ்சதுனால நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை இன்னும் அறிய முடியல. அவருடைய கிருபையை நம்ம மறுதலிக்கிறவர்களா இருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில சாத்தானுக்கு இடம் கொடுக்காம ஆண்டவருக்கு இடம் கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளையா வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக வருகிறோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள உங்களுடைய சமூகம் எங்களை பாதுகாக்கட்டும். சத்துருக்கு இடம் கொடுக்காதபடி, எந்த வஞ்சக வார்த்தைக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய சட்டையின் கீழே எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன்